ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சரம் சரியான மாசாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். விஜயோட என்ட்ரி வந்து செம்ம மாசாக இருக்கும். இன்னிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து சரவெடியாக வெடிக்க போகிறாரு. அதுக்கான சுச்சுவேஷன் தான் வந்து எபிசோட்ஸில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மல்லிக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே விஜய் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். 2 பேருக்கும் வந்துட்டு சரி சரவெடியாக வந்து ஒரு ஆப்பா வந்து கொடுக்க போகிறாரு. போலீஸ்க்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல யார் மாட்ட போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எபிசோடில் காமிக்க போகிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு மல்லியை ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா கிட்ட கேட்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா கோயிலுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அவள் கோயிலுக்கு போயிருந்தா தானே அவள் போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் செல்ஃபில் போயிட்டு எல்லாம் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விசிட்டிங் கார்டை வந்துட்டு அவருக்கு ஆதாரமாக எடுத்துட்டு அதை வச்சு தான் வந்துட்டு அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு போகிறாங்க. மல்லி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்க மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் இருக்கு. ஸோ அவரே வந்து அவர் கையில் வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட்டும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மா கிட்ட கேட்குறாங்க, பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா? கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்ட மாப்பிள்ள, ஆனால் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல, அவள் கோயிலுக்கு தான் போயிருக்கிறதா சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சர்ச் பண்ணதில் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் தான் வந்து தெரிய வருது இதெல்லாம் பண்ணது வந்து காரணம் வந்துட்டு ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து யார் மூலியமானா மல்லியோட மேனேஜர் மூலியமா தெரிய வருது. அவர் தான் நல்லா 4 அரை அரைஞ்சு கேட்கும் போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மேனேஜர் அப்புறம் வந்து ராஜி இவங்களெல்லாம் வந்து போலீஸ்க்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. மல்லிக்கு ஓகே எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சு ஸோ ராஜி வந்து கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டார். அடுத்தது ராஜி வீட்டுக்கு தான் போவார். போயிட்டு உனக்கு நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு அறியாது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தரமான சம்பவம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.